உன்னோட அன்பாலையும் பாசத்தாலையும் அவன் சீக்கிரமாவே குணமாயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்காக அவனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுல பார்த்தா நம்ம ஜான்வியை வந்து யாரு கூடயோ பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இவங்கிட்டே காட்டிட்டு இருக்காங்க லேப்டாப்ல. அதை இவன் பார்த்ததுமே வழக்கம் போல கோவப்படுறான். அது எப்படி ஏன் பொண்டாட்டி இன்னொருத்தவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பே தூக்கி போட்டு உடைக்க போறான். டாக்டர் உடனே ஸ்டாப் பண்ணி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு உன்னோட மனைவி மேல நம்பிக்கை இல்லையான்னு கேக்குறாங்க. இல்லையே, எனக்கு என்னோட மனைவி மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா அதை ஆன் பண்ணி பார்க்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அவனும் வேற வழியே இல்லாம அதை இப்போ உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். பட் கோவப்படலை, கோவம் வருது, அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். இதுக்கப்புறம் அவனுக்கான ட்ரீட்மெண்ட் ட்ரைனிங் அது எல்லாமே வந்து வீட்லயே வச்சு பண்றாங்க. போல நம்ம ஜான்வி என்ன பண்றான்னா அவனுக்கு நேரா ஃப்ளவர் வாஸ் எடுத்துட்டு போய் கீழே உடைக்கிறா. அதை உடைச்சதுமே இவனுக்கு கோவம் வந்துருது. பட் இருந்தாலும் அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆஃப் ஆகி உட்காந்துருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜான்வி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வாட்ச்மேன் வந்து அவனுக்கு எந்த பூ பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் சாப்பிட சொல்லி தொல்லை பண்ணானோ அதே பூவை இப்போ கொண்டு வந்து நிற்கிறான். அதை பார்த்ததும் இவனுக்கு ஒரு செகண்ட் தோணுது. பட் கோவப்படலை, அப்படியே அமைதியா இருக்கான். அப்புறம் மறுநாள் ஆயிடுது. நம்ம ஜான்வி ரொம்ப லேட்டா எழுந்திரிச்சிட்டா போல 11 மணிக்கு. அப்போ புருஷங்காரன் பக்கத்துல இருந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி அவனே கொண்டு வந்து கொடுத்துருக்கான். நீ ரிலாக்ஸ் ஆயிரு ஜான்வி, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கான். பரவாயில்ல, இது இவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றமா இருக்கு. நம்ம ஹீரோயினுமே இதை நினைச்சு சந்தோஷப்படுறான். இப்படி இவனை ஒவ்வொரு தடையும் இவனை மாத்திக்கும் போது டாக்டர் ஒவ்வொரு ஸ்டிக்கரா அவனோட முகத்துல இருந்து ரிமூவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கூடவே நம்ம ஜான்வியுமே அவனுக்கு வேலைக்கு மாத்திரையும் கரெக்டா எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. அதையும் அவன் வாங்கி போட்டுக்க தான் செய்யறான். அப்புறமா பார்த்தா நம்ம ஜான்வி நிறைய குஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து சோஃபால தூக்கி போட்டு போறான். அந்த இடத்துல அவன் படுத்திருக்கான். அதை பார்க்காம தூக்கி போட்டு போறான். அவனும் அதை பார்த்துட்டு, ஜான்வி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுட்டு இருக்கான். சாரிங்க, நீங்க படுத்திருந்ததை கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சாரி சொன்னா போதுமா, நீ பண்ணது தப்பு, நீ பண்ணதுக்கான தண்டனை உனக்கு இப்பவே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னடா அவன் பழைய மாதிரி பேசுறானே அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அதெல்லாம் இல்ல, சும்மா அவகிட்ட அப்படி பேசியிருக்கான். அந்த குஷன் அவன் மேல தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருக்கான். அவளுமே பதிலுக்கு தூக்கி போட்டுட்டு இருக்கான். அங்க இருக்கிற சோஃபால இருக்கிற எல்லா குஷன்ஸையுமே தூக்கி போட்டு ரொம்பவே ஜாலியா விளாண்டுட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. மாமியாக்காரவங்களும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த வீட்டுல இப்பதான் சந்தோஷம் நிரம்பி வழியுது, அதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப மறுநாள் ஆயிடுது. டாக்டர் கிட்ட திரும்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கான் போல. டாக்டர் வந்து யோகாசனம் பண்ண சொல்லியிருக்காங்க போல. அதனால அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப டாக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தெரியாம அவனுக்கே தெரியாம ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அதை அவங்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவனும் வந்து நல்லா கண்ண மூடிட்டு யோகா பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவங்கிட்ட போய் மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டே அப்படியே அவனோட கழுத்துல அந்த இன்ஜெக்ஷனை குத்தி விட்டுறாங்க. அவனுக்குமே அது வலிக்குது. என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, சாரிப்பா என்னோட நகம் தெரியாம பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே அவன் கோவப்படல. இப்போ டாக்டர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கும் போது அவன் கியூர் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குமே தெரியுது. பட் இது வெறும் மனதளவுல மட்டும்தான். உடம்பளவுல அவன் கியூர் ஆயிட்டானா அப்படிங்கறத செக் பண்ணணுங்கிறதுக்காக அவன்கிட்ட இருக்கிற பிளட் எடுத்துட்டு போய் இப்போ வந்து டெஸ்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க போல. அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசல்ட்டும் வந்துருது. அந்த ரிசல்ட்டை பார்த்ததுமே இவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்படி என்ன அதுல வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. அந்த ரிசல்ட்டை கொண்டுகிட்டு ரூமுக்கு வந்து பார்த்தா இவன் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வந்து இப்போ அந்த வராஜோட டோன்லயே பேசிட்டு இருக்கான். ஹாய் டாக்டர், எங்க போனீங்க, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ரிப்போர்ட் வந்துருச்சா, என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டதுமே நம்ம டாக்டருக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏன்னா அவனுக்கே தெரியாம தானே பிளட் எடுத்தாங்க, அப்புறம் எப்படி அவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ரிசல்ட் என்ன வந்திருக்கும்னு எனக்கு தெரியும் டாக்டர், இருந்தாலும் நீங்க உங்க வாயால சொல்லிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டே இருக்கான். இங்க பாரு விராஜ், ஒன்னு எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். நான் சின்ன வயசுல இருந்தே உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ரிசல்ட்டை பார்த்து தான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி சரி, என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, இப்ப நானும் உங்களுக்கு தெரியாத விஷயத்த ஒரு பாடம் நடத்துறேன், அதை கவனிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற போர்ட்ல கிறுக்கிக்கிட்டு இருக்கான். இது வி மீன்ஸ் விராஜ். விராஜோட வாழ்க்கை யாரை சுத்தி இருக்கும், ஜான்வியை சுத்தி தான் இருக்கும். ஆனா ஜான்வி அவளோட காதலை விட்டுட்டு அவ என்னை விட்டுட்டு தூரமா போக நினைச்சா. கொஞ்சம் கொஞ்சமா தூரமா போய் உங்களை நம்ப ஆரம்பிச்சா. உங்க மூலமா விராஜை மாத்தணும்னு நினைச்சா. அதுபடிதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. விராஜும் மாறிட்டான். இப்போ அந்த ரிசல்ட்லயும் அதான டாக்டர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நமக்குமே ஒன்றும் புரியல, என்னடா அவன் உண்மையிலே திருந்திட்டானா இல்ல நடிக்கிறானா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அதுக்கப்புறமா தான் ஒரு பெரிய ஷாக்கு. அந்த ரிப்போர்ட்டை பார்த்து நீங்க ஏன் தெரிஞ்சுக்கணும், நானே சொல்றேனே, நான் திருந்த மாட்டேன். இந்த விராஜ் டோப்ரால் என்னைக்குமே பர்ஃபெக்டான ஒரு மனுஷன். ஸோ பர்ஃபெக்டா தான் நான் எப்பவுமே இருப்பேன், என்ன யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த ரிசல்ட்ல தப்பா தான் வந்திருக்கு. இவன் இன்னுமே பைத்தியமா தான் இருக்கிறான் போல. அது தெரியாம நம்ம ஹீரோயினி இந்த பக்கம் ஒரு நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்மளோட புருஷன் இப்ப மாறிடுவாரு, கேர் ஆயிடுவாரு
குணமாயிடுவாரு. டாக்டர் வந்து சொல்லிட்டா எல்லாமே மாறிடும். நம்மளோட வாழ்க்கையே மாறிடும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. பட் இந்த பக்கம் இவன் அதுக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்கான். நீங்க தேவையில்லாம இவ்ளோ முயற்சி எடுத்தீங்களே! ஆனா எந்த யூஸும் இல்ல. எந்த பயனும் இல்ல. இந்த ராஜோட ஃபோட்டோவே நீங்க எரிக்கிறீங்க. உங்களுக்கு எவ்ளோ திமிரு இருந்தா நீங்க எரிப்பீங்க. சரி, சரி அது போகட்டும். இப்ப அதுக்கு பதிலா நான் வேற ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்ல ஒரு ஃபோட்டோவ காமிக்கிறான். அது டாக்டரோட பொண்ணு போல. அந்த பொண்ணோட ஃபோட்டோவ காமிச்சு, இந்த பொண்ணு எப்போதும் வந்து 4 மணிக்கெல்லாம் ஸ்கூல் விட்டு வந்துருவாள. ஆனா இன்னைக்கு உங்க பொண்ணு வீட்டுக்கு வரலன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்கான். உடனே இவங்களுக்கு கோவம் வந்துருது. விராஜ் என் பொண்ண எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்களும் என் லைஃப்ல தலையிடாதீங்க. இப்போ ஜான்வி வந்து கேட்டா அப்படின்னா, நீங்க வந்து நான் திருந்திட்டேன், நான் மாறிட்டேன், நான் கியூர் ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க இப்படி பொய்யத்தான் சொல்லணுமே தவிர, என்ன பத்தின எந்த உண்மையும் சொல்லக்கூடாது. இப்ப நான் உங்கள சும்மா மிரட்ட தான் செஞ்சேன். ஆனா நீங்க ஏதாவது எடக்கு முடக்கா பண்ணீங்க அப்படின்னா, அப்புறம் நான் உங்க பொண்ண ஏதாவது பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாரி மிரட்டிட்டு இருக்கான் டாக்டரையே. இதே சீசன் 2லயும் வந்துச்சுல்ல. பட் அதுல டாக்டர ஒரு பெரிய கேரக்டரா காமிச்சிருக்கவே மாட்டாங்க. இதுல இவங்கள கொஞ்சம் அதிகமாவே காமிக்கிறாங்க. இப்படிலாம் மிரட்டி வச்சிருக்கான் நம்ம டாக்டர. அவங்களும் பயந்து போயிட்டு இருக்கிறாங்க. எப்படி இந்த விஷயத்த ஜான்வி கிட்ட சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜான்வியும் உள்ள வந்து டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். "என்னாச்சு டாக்டர்? விராஜ் குணமாயிட்டாரா? அவர் சீக்கிரமா குணமாயிடுவார்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, "இல்ல, இல்ல நீ நினைக்கிறது ரொம்பவே தப்பு. இவன் குணமாகல. எப்போதும் குணமாகவும் மாட்டான்." அப்படிங்கிற மாரி உண்மைய சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ஜான்விக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அவனுமே கோவப்படுறான். "எப்படி நீ உண்மைய சொல்லுவ?" அப்படிங்கிற மாரி. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். அதுவரைக்கும் பை ஃபிரெண்ட்ஸ்.